வணக்கம். என் பேரு டாக்டர் ஷியாமா. எங்க கிளினிக் பேர் வந்து ஹரித்ரா ஹோலிஸ்டிக் ராயல் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் சென்டர். ஸோ எங்க பிரான்ச் வந்து மதுரை மாட்டுத்தாவணியில இருக்கு, அதே மாதிரி சென்னை KK நகர்ல இருக்கு. இப்போ எந்த டிசீஸை பத்தி பேச போறோம் அப்படின்னாக்கா பல்கி யூட்ரஸ் இல்லைன்னா கருப்பை வீக்கம் அப்படிங்கிற நோயை பத்தி பேச போறோம். ஸோ இது வந்து பெரும்பாலும் வந்து ஒரு சிம்டமா தான் நம்ம எடுத்துக்க முடியும். யாரும் வந்து கிளினிக்ல வந்து எனக்கு வந்து பல்கி யூட்ரஸ் இருக்கு, ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு பெரும்பாலும் சொல்றது கிடையாது. ஸோ எதர்ச்சியா ஒரு பெல்விக் எக்ஸாமினேஷன் பண்ணும்போது இல்லைன்னா ஒரு அல்ட்ராசவுண்ட் எடுக்கும் போதுதான் இந்த பல்கி யூட்ரஸ் இருக்கிற விஷயமே வந்து தெரியும். ஸோ இது வந்து நிறைய நோய்களோட அறிகுறியா தான் வருது, இல்லைன்னா ஒரு கோசிம்டமா இருக்கும். ஸோ மெயின்லி இந்த பல்கி யூட்ரஸ் எந்தெந்த வியாதியில இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்கன்னா PCOD இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வந்து பல்கி யூட்ரஸ் இருக்கும், ஃபைப்ராய்டு இருக்கிறவங்களுக்கு இருக்கும், அது கருப்பை கட்டி இருக்கிறவங்களுக்கு இருக்கும், அடினோமயோசிஸ் அப்படிங்கிற கண்டிஷன்ல இருக்கும். அதே மாதிரி ஏஜ் அபவ் 35 இயர்ஸ், ஒரு 35 இயர்ஸ்க்கு மேல இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி அல்ட்ராசவுண்ட் எல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி பல்கி யூட்ரஸ் இருக்கிறது வந்து நமக்கு தெரியுது. அதே மாதிரி ஜெனட்டிக்கா நம்ம ஃபேமிலியில யாருக்காவது இந்த மாதிரி ஹார்மோனல் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னாலும் அவங்களுக்கும் இந்த மாதிரி கருப்பை வீக்கம் அப்படிங்கிறது வந்து வர்றது உண்டு. அதே மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், ஒபேசிட்டி, ஓவர் வெயிட் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் இந்த வந்து கருப்பை வீக்கம் அப்படிங்கறது வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த டிசீஸ்ல வந்து என்னென்ன சிம்டம் இருக்கு. ஸோ பெரும்பாலும் நான் சொன்ன மாதிரி இது நம்ம ஈஸியா வந்து எல்லாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஏதோ எதர்ச்சியா கண்டுபிடிக்கிறது தான் இந்த பல்கி யூட்ரஸ். ஸோ சிம்டம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வெஜைனல் ப்ளீடிங் வந்து மெனோபோஸுக்கு அப்புறம் வந்து ப்ளீடிங் ஆகுறது, இல்லைன்னா 2 பீரியட்ஸ்க்கு நடுவுல வந்து அந்த ப்ளீடிங், இன்ட்ரா பீரியட்ஸ்க்கு இடையில ப்ளீடிங் வர்றது, அதெல்லாம் வந்து இதோட சிம்டமா எடுத்துக்கலாம். அதே மாதிரி லேடிஸ்க்கு வந்து ஹெவி ப்ளீடிங் இருக்கும். ஸோ ஹெவி ப்ளீடிங் வந்து குவான்டிட்டிலே ஹெவியா இருக்கலாம், இல்லைன்னா நாட்கள். ஸோ நமக்கு இப்போ 7 days 4 days இருக்கிறது வந்து 10 days 15 days 1 month கூட அந்த ஹெவியா ப்ளீடிங் வந்து ப்ரொலாங்கடா இருக்கலாம். அதே மாதிரி பீரியட்ஸ்ல வந்து அந்த கட்டி கட்டியா போறது வந்து ஒரு சிம்டமா இருக்கும். அதே மாதிரி அடி வயிற்றுல வலி இருக்கும், இடுப்புல வலி இருக்கும், அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் வந்து அதிகமா இருக்கும். சம்டைம்ஸ் வந்து ஃப்ரீக்வென்ட் யூரினேஷன், ஸோ அடிக்கடி யூரின் போறக்கூடிய ஒரு கண்டிஷனும் இந்த பல்கி யூட்ரஸ்ல வந்து நம்மளால பார்க்க முடியும். ஸோ பல்கி யூட்ரஸ்ங்கிற கண்டிஷன் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எப்படி பண்றோம் அப்படின்னாக்கா, ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு அண்டர்லைங் காஸ் கண்டிப்பா இருக்கும் இந்த பல்கி யூட்ரஸ்க்கு. ஸோ அது வந்து ஹார்மோனல் இஷ்யூஸ் இருக்கலாம், லைக் PCOD இருக்கலாம், ஃபைப்ராய்டு இருக்கலாம், அடினோமயோசிஸ் இருக்கலாம். ஸோ இந்த வியாதிகள் எல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணும் போதே, அந்த ஹார்மோனல் இஷ்யூஸ் நம்ம கரெக்ட் பண்ணும் போதே இந்த பல்கி யூட்ரஸ் வந்து சரியாகும். ஸோ இதுக்கு வந்து ஆயுர்வேதத்துல வந்து நல்லபடியா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த PCOD, ஃபைப்ராய்டு எல்லாத்துக்குமே வந்து அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து ஆயுர்வேதத்துல வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணும்போது அந்த பல்கி யூட்ரஸ் வந்து நார்மலா வந்துடும். ஸோ எப்பவுமே நான் என்னோட வீடியோஸ்ல சொல்லக்கூடிய அந்த மெடிசின்ஸ் வந்து லேடிஸ்க்கு வந்து ரொம்ப உதவியா இருக்கிற மெடிசின்ஸ் வந்து அசோகப்பட்டையும் தண்ணீர் விட்டான் கலங்கும். ஸோ இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 30 இயர்ஸ்க்கு அப்புறம் எல்லாருமே நம்ம அன்றாட இதை எடுக்கிறது வந்து ரொம்ப உதவியா இருக்கு. ஏன்னா ஹார்மோனல் இஷ்யூஸ் வந்து இப்ப ரொம்ப அதிகமா இருக்கு லேடிஸ்க்கு. ஸோ தண்ணீர் விட்டான் கிழங்கு, அதே மாதிரி அசோகப்பட்டை எல்லாம் அன்றாட வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி திரிஃபலா சூர்ணம் 1 ஸ்பூன் வந்து தண்ணியில போட்டு குடிக்கிறது. ஸோ இதெல்லாமே வந்து ஹார்மோனல் இஷ்யூஸையும் வந்து கரெக்ட் பண்ணும். அதே மாதிரி இந்த மாதிரி ஃபைப்ராய்டு, PCOD இதுக்கு எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு உதவியான ஒரு மருந்து இது. அதே மாதிரி நம்ம வீட்டுல இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னாக்கன்னா, இது இஞ்சி, துளசி, லெமன் இதெல்லாம் போட்டு நம்ம டீ போட்டு குடிக்கிறது வந்து அந்த இன்ஃப்ளமேஷன், அந்த நீர் கோர்த்து இருக்கிறது வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி அபவ் 30 இயர்ஸ்ல வந்து லேடிஸ் வந்து கொஞ்சம் வாக்கிங், அட்லீஸ்ட் ஒரு ½ an hour வாக்கிங் பண்றது, இல்லைன்னா யோகா பண்றது, மெடிடேஷன் பண்றது, இதெல்லாம் வந்து ஒரு அன்றாட வாழ்க்கை முறையில வந்து அவங்க அதை வந்து ஒரு கடைபிடிக்கணும். அது கடைபிடிச்சால் மட்டும்தான் இந்த ஹார்மோனல் இஷ்யூஸ் இல்லாம வந்து நம்மளால நம்ம வந்து காப்பாத்திக்க முடியும். அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ், இப்ப எல்லாமே வந்து ஸ்ட்ரெஸ்ங்கிறது வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் வந்து நம்மளாதான் கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம அஸ்வந்தா எடுக்கிறது வந்து ஒரு நல்ல வழிதான். அது இல்லாம நம்ம வந்து ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கிறதுக்கு மெடிடேஷன், யோகா இதெல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அது போக நமக்கு இல்ல இதுல எல்லாம் எனக்கு கண்ட்ரோல் ஆகல, மெடிசின்ஸ் வேணும் அப்படிங்கறத கண்டிஷன்ல வந்து ஆயுர்வேதிக் மெடிசின்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்டுமே வந்து இந்த பல்கி யூட்ரஸ்க்கு அவைலபிளா இருக்கு. ஸோ யாராவது இந்த மாதிரி கண்டிஷன்ல எஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னாக்கன்னா நீங்க தயங்காம நமக்கு கால் பண்ணலாம். நம்ம வந்து நல்லபடியா லேடிஸ்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அது எந்த அண்டர்லைங் காஸா இருந்தாலும் அதுக்கு நல்லபடியா ட்ரீட்மெண்ட் பண்ணி இந்த பல்கி யூட்ரஸை வந்து நம்ம குறைச்சிக்கலாம்.